ஹே காய்ஸ், நான் இது உங்கள் ப்ரெஷர் குக்கரு. நான் உங்கள் ஹாரிஸ் பேசுகிறேன். போன நம்ம என்ன பார்த்தோம்னா வார்மப்பு, கூல்டவுன், அதோட யூசஸும், அதை ஏன் நம்ம மேண்டட்ரியாக நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் பண்ணிக்கணும், அது இல்லாமல் அதோட ஆக்டிவிட்டிஸ் பேர் இல்லாமல் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம போனதே சொன்ன மாதிரி ஒரடியாக ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து தன்னோட ஹேண்ட் பவர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஈஸியான வார்மப்பையும் கூல்டவுன் வந்து எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப சளிச்சுக்க வேணாம். ஏதாவது காலையிலே இருந்துச்சு இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணணுமா, இந்த வார்மப்லாம் பண்ணணுமா, எனக்கு வந்து சோம்பேத்தனமாக இருக்குது, அது இல்லாட்டி எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல அது பேர் என்ன ஹேண்ட் பவர் இல்லை, கை பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நான் ஈஸியான எக்ஸசைஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வார்மப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வார்மப்போட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா நம்ம ரிஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிக்கட்டு ரொம்ப முக்கியம் எந்த வேலையை செஞ்சாலும். ஏன்னா நம்ம மொத்த சத்தியம் பாடி வெயிட்டில் இறங்கும்போது கன்ஃபார்ம் இன்ஜுரி இருப்பதுக்கு அபாயம் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஈஸியான வார்மப் தர போகிறோம். வேறு ஒன்றும் அது பேர் ரிஸ்ட் ரொட்டேஷன். உங்களுக்கு பேர்லாம் கரெக்டாக கிளியராக தெரியணும், நான் போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ போய் பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ரிஸ்ட் ரொட்டேஷன். வேறு ஒன்றுமே இல்லை, உங்களோட ரிஸ்ட்டை முன்னாடி ரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் சுற்றுங்க, அதாவது லெஃப்ட் டு ரைட் சுற்றுங்க. கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஏதோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட் சுற்றுங்க. இந்த மாதிரி ஈச் 30 செகண்ட்ஸ், இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 15 to 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா ஷோல்டர் ரொட்டேஷன். வேணும்ல உங்கள் ஷோல்டரை ஃபீல் பண்ணி, நான் போனதுலே சொன்னேன் இது மாதிரி போன வீடியோ, அதனால எப்பயும் சொல்லுங்கள் அடிக்கடி நான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ரொட்டேஷன் நான் பண்ண போகிறேன். ஷோல்டர் ரொட்டேஷன் வேணும்ல உங்கள் ஷோல்டரை ஃபீல் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து பேக் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஷோல்டர் கப்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த கப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட் உங்களோட பாடியில். அதுக்கு நீங்கள் தேவையான வார்மப் தரணும். வேறணும் இல்லை, லைட்டாக ஃப்ரண்ட்டாக நிற்கிட்டு உங்களோட ஷோல்டரை மட்டும் ஃபீல் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது இந்த இடத்துல வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கான அபாயம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ஒரு வேலையை செய்யலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக் ஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். உங்கள் நெக்கை நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸுமே ஒன்றே ஒன்று காமன் தான், குழப்பிக்க வேணாம். ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அவ்வளோதான். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 50 to 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்னா கிராஸ் கிளைம்பு. இதுவும் உங்களோட ஷோல்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது லைட்டாக உங்களோட ஷோல்டர்ஸை, உங்களோட ஹேண்ட்ஸை அப்படி ஸ்விங் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஃப்ளெக்சிபிலிட்டினா வேணும்னா வளைவுத்தன்மை. உங்களுக்கு எந்தெந்த விஷயம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஒரு ஹை பவர், ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு அதிகமான கனமுள்ள பொருளே தூக்கும்போது உங்களுக்கு ஒரு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் செய்யலாம். ஸோ அடுத்து நான் முக்கியமாக சொன்னேன், நம்ம பாடியில் இன்னொரு முக்கியமானது என்ன, நீ ஜாயிண்ட்டு. அந்த நீ ஜாயிண்ட் நீங்கள் தேவையான எக்ஸசைஸ் என்னன்னா ரொம்ப நீங்கள் ரொம்ப முன்னாடி வந்துடுறீங்க. சில பேர் பண்ணுற தப்பாக தான் ரொம்ப முன்னாடி வந்து எக்ஸசைஸே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக உங்களோட நீ ஜாயிண்ட்டை மட்டும் ஃபீல் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நிறைய பேருக்கு, எல்லா பேருக்குமே அதிகமாக சொல்கிறேன்னா முட்டி வலி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த நீ ஜாயிண்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா அந்த முட்டி வலிங்கிற அந்த இது விஷயம் குறையும். ஸோ அடுத்து நம்ம வார்மப் செக்ஷன் முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்குள்ளே முடிச்சான்னு கேட்டால் நான் அப்பயே சொன்னேன் ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால தான் எல்லா ஜாயின்ஸையும் டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்காக தான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கூல்டவுன் எவ்வளோ முக்கியம்னு போனதே சொன்னேன். ஒரு ஹை இம்பேக்டோட வேலையோ இல்லை ஹை ஒரு பவரான ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் கூல்டவுன் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வார்மப் முக்கியமோ அதே மாதிரி கூல்டவுனும் முக்கியம். ஸோ நீங்கள் வார்மப் பண்ணியாச்சு, நான் வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு இல்லாட்டி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடம்பு ஃப்ரீயாக விட்டுற முடியாது. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான ரெக்கவரி ரொம்ப முக்கியம். ரெக்கவரினா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்களா, அந்த மாதிரி உங்களோட தசைகளுக்கும் தேவையான ரெஸ்ட் வேணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெஸ்ட்டுக்காக தான் நம்ம கூல்டவுன் செய்ய போகிறோம்.
அது வார்ம் அப்க்கு அப்படியே ஆப்போசிட் தான். அதோட யூசஸ்ஸு நம்ம ஏன் கூல்டவுன் என்ன பண்ணுறோன்னு நான் அப்பயே சொன்ன மாதிரி போனோட சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி அந்த வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சுன்னா உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கூல்டவுன் பண்ண போகிறோம். வேற நம்மள கூல்டவுன் ஃபஸ்ட்டு வந்து சைல்ட் போஸு படுத்துட்டு நல்லா ஃபீல் பண்ணி ரிவர்ஸ் வாங்க. முன்னாடி வந்து நல்லா ரிவர்ஸ் வாங்க. உங்களோட ஹோல் பாடியும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் செஞ்ச வேலைக்கான அந்த கஷ்டத்தெல்லாம் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைல்ட் போஸ் பண்ணியாச்சு. உங்களோட ஷோல்டர் நான் முக்கியமாக சொன்னேன், ஷோல்டர் தான். அந்த ஷோல்டரை நான் அப்படி திரும்பிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஷோல்டரை ஃபீல் பண்ணி நல்லா அப்படி கீழே இருக்குங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நல்லா ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கூல் டவுன் அதே மாதிரி தான். உங்களோட ஹேண்ட் பவருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 15 to 30 செகண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெக் ஸ்லைடர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கால் நேரா தூக்கி இந்த ஒர்க் அவுட் இந்த ஸ்ட்ரெச்சஸ்ல பிகினர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு கால் மட்டும் தூக்கி கூட ஈச் லெக்காவும் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னா உங்களோட ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், அதாவது உங்களோட பேக்கும் உங்களோட லெக்கும் நல்லா உங்களால் ஃபீல் பண்ணி முடியும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது. அது இல்லாமல் உங்கள் லோயர் பேக் தின்னா நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம முக்கியமான ஸ்ட்ரெச் என்னன்னு பார்க்க போகிறோம்னா உங்களோட கோப்ரா ஸ்ட்ரெச். மேக்ஸிமம் அந்த கிச்சனில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இது என்னென்னா அந்த கீழ் முதுகு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட இல்னஸ் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஷோல்டர்ஸ் இது பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி எந்திரிங்க, அவ்வளோதான். உங்களோட லோயர் பேக்கை ஃபீல் பண்ணி, அதாவது கீழ் முதுகு கீழ் தண்டுமாங்களா அதை ஃபீல் பண்ணி எந்திரிங்க. உங்களோட கை பேலனை யூஸ் பண்ணாமல் இதை அப்படியே பொசிஷனை லேண்ட் பண்ணி அப்படி எந்திரிங்க, அவ்வளோதான். சில பேர் இந்த லோயர் பேக்னால தான் நிறைய பேர் பெல்ட்டோடையே சுற்றுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த கீழ்த்தண்டு முதுகு வந்து ரொம்ப வலிக்குது. இந்த ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பண்ண ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீலிங்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். வார்ம் அப்பும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் அதாவது உங்களோட பாடி டெம்பரேச்சரை வார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டெக்னிக்ஸ் எல்லாமே. பட் இதில் முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே ஒரு பர்சன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு டக்குன்னு ஒரு சொடக்கோ இல்லை கிராக்ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிராக்ஸோட கலந்த வலி வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு அன்பிரெடிக்டபிள் ஒரு பெயினாக இருந்துச்சுன்னா, அதாவது இல்லை என் உடம்புல அப்படி வலிச்சதே இல்லை, திடீர்னு இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இப்படி வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த பெயின் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் காமன் தான். பட் அது வந்துட்டு ஜென்ரலாக இல்லாமல் உங்களுக்கே உங்கள் உடம்புக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டரை பார்த்து அது என்னன்னு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். ஸோ இந்த வார்ம் அப்பு இந்த கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ்லாம் உங்களோட டெய்லி பேஸ் ஆக்டிவிட்டியில் ரெக்கார்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர்ஸ் எல்லாமே அது பேர் என்ன உங்களுக்கு வந்து போன வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் அம்மா தான். ஸோ அதுக்காக கொஞ்சம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அப்பயே சொன்ன மாதிரி தான் லோ பேக்ரவுண்ட் ஆல்வேஸ் ஹேவ் குட் கண்டென்ட்ஸு. அதை நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணுறேன். இப்போ என்றைக்கே ஒரு நாளைக்கு வேணால் நான் பேக்ரவுண்டை மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு நான் முடிஞ்ச பேக்ரவுண்ட் இதுதான். ஆனால் கண்டென்ட் உண்மையாலுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்பி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இதில் என் வாய்ஸ் எவ்வளோ ஹீராக கேட்டுக்கலாம் தெரியாது. பட் என்னோடய ஸ்ட்ரெச்சஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள்.
என்னோட ஸ்ட்ரெச்சஸ் இல்லை, நான் பண்ண ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து போன வீடியோ லிங்க்கையும் தரேன். ஏன்னா ஏன் 3 வாட்டி சொல்கிறேன்னா அதை உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. இதோட முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் 2 டேஸ்க்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபேட் லாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொலாரபடி இல்லாமல் செதுக்கி முடிப்போம். ஹோம் மேக்கர் சீரீஸில் இருந்து எபிசோடு 3யோட கண்டினியூஷன் தான். பட் எபிசோட் 4 போட்டு முடிச்சிடுறேன். 10 வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு யோசிக்க கண்டென்ட் இல்லை. ஸோ 4வது வீடியோவாவது போட்டு முடிச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.